இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே கொடுத்துட்ருப்பேன். ஒரு புது ராடு. ஸோ இந்த ரீலை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வாங்கியிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா மெகாபி 2 சுற்றிட்டு ஒரு டைட்டு. ஸோ கைஸ், இட்ஸ் மீ தேவ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சென்னை ஃபிஷிங் டிப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ராடு, புது ரீலு, புது பிரைடு அண்ட் லூர். ஸோ இதோட செட்டப் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறேன், பெரிய மீனுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், சின்ன மீனுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், அது ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற அந்த இதுதான் ஃபாஸ்ட் டச் இந்த மாதிரி தான். ஸோ இது 2 தான் வந்து டிஃபர் ஆகும், பெரிய மீனுக்கும் சின்ன மீனுக்கும் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து ஒரு சில லூருக்கு வந்து நம்ம ஸ்பிளிட்டரிங் யூஸ் பண்ணாக்க ஆக்ஷன் வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் டச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், புது ராட், புது ரீல், புது பிரைட், எப்படி நம்ம வந்து ரீலில் வந்து பிரைடை ஸ்பூல் பண்ண போகிறோம். ஸோ அதோட செட்டப் எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிவ் அவே கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆஸ் soon as பாசிபிள், சென்னையில் இவ்வளோ கம்மி தான் ஆங்கிலர்ஸ் இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஆன்சர் தட் ஆஸ் soon as பாசிபிள். ஸோ நம்ம வந்து ஆங்கிலிங் என்கரேஜ் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த கிவ் அவே. ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணி அதிக லைக் வாங்கினீங்கன்னா, அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ யூ வில் பி த வின்னர். உங்களுக்கு தான் அந்த கிவ் அவே. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் கடலூர்லேருந்து வந்து வாங்குறவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதிக லைக் வாங்கினா ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து அது கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு புது ராடு, இது ராடு பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்பர்லேண்ட் கனுஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ராடு வந்து ஃபுல் ஹெவி. உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதில் வந்து நம்ம கிராம் வந்து ஒரு 30 to 180 கிராம் வரைக்கும் காஸ்ட் பண்ணலாம். ஸோ ராடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 449 கிராம். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 feet வரும். ஸோ ஹெவி பாப்பிங் ராடு. சரிங்களா? ஸோ இந்த ராடு புது ரீல் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ சம் லூஸ் ஐ யூஸ் டு கெட் ஃப்ரம் சம் ஷாப்ஸ். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லூஸ் கிடைக்கும். அதனால் அந்த ஷாப்ஸில் மட்டும்தான் நான் வாங்குவேன். அதே மாதிரி நல்ல டெர்மினல் டேக்கிள்ஸும் அங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த ரீலை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு டேபிள்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வீடு, அதனால் அப்படியே வச்சு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி அந்த ரீலோட ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹாலே வந்து நம்ம ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நான் கூட பெரிய பாக்ஸாக இருந்தால் ஏதாவது கிஃப்ட் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட் கிஃப்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ கைஸ், இப்போ நம்ம வாங்கியிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா ஒக்கோமோ சயமார் 8000. ஸோ பழைய ரீல் ஏன் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ரீலாக இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டுனால. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீல் ஒக்கோமோவில் சொல்லலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சர்ஃப் பெயிட் ஃபிஷிங் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ரீலு, ஸ்பின்னிங் ஒரு ரீல், அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட ஸ்பெக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7+1 பால் பார் பேரிங். சரிங்களா? அப்புறம் கியர் ரேஷியோ 4:8.1. ஒரு ரெட்ரியலுக்கு வந்து 96 சென்டிமீட்டர். ஸோ ரீலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 628 கிராம். அவங்களுக்கு வந்து சைடில் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். அந்த பாக்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே போட்டுருவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 16 kg ட்ராக் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எப்பவும் என் கூட ஆங்கிலிங் பண்ணுறவங்களாம் பார்த்துருப்பாங்க, நான் வந்து சர்ஃப் பெயிட் ஃபிஷிங்க்கு சர்ஃப் ரீல் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்பின்னிங் ரீல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு வசதியான ஆள் இல்லை. ஸோ அதுலேயே வந்து நம்ம சர்ஃபும் பண்ணணும் ப்ளஸ் ஸ்பின்னிங்கும் பண்ணணும். அந்த மாதிரி ரீல் தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ஸ்பூல் சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ வி கேன் காஸ்ட் டூ லாங். அதுக்கு வந்து நம்ம வந்து சர்ஃப் ரீல் தான் வாங்கி பண்ணணும் இல்லை. ஸோ அது அதிகமாக காசு இருக்கிறவங்க வாங்கி பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம வாங்கியிருக்க ரீல் இது தான்.
ஸோ உங்களுக்கு ரீலோட சைஸை பார்த்தா தெரியும். சண்டே இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா சண்டே 24. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபிஷிங் போயிருக்கீங்க, என்னென்ன கேஷ் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார் த பிகினர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ராட் வாங்கலாம், என்ன மாதிரி ரீட் வாங்கலாம்ன்றதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் நாளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி டு கேட்ச். ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்கியிருக்கிற ரீல் இதுதான். ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஆன்டி ரிவர்ஸ் ஆனில் இருந்தது. ஸோ இந்த ரீல் அந்த ராடு சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பிரைடு வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாங்கியிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா மெகாபி 70 LB 32 kg. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது வந்து மெகாபி தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் நல்லா போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு சில பிரைட் நம்ம பிராண்டடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். இந்த 4 வீடியோவுமே வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் என்னென்ன மாதிரி ராட் யூஸ் பண்ணலான்றதை வந்து நான் அந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் சம் ஐடியா. எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம ஒரே ராடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா? ஸோ ராடு பார்த்தீங்கன்னா கனூஸு கேப்பர்லாண்ட்லேருந்து வாங்கினது ஹெவி பாப்பிங் ராட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ராடு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ஸோ டிஸ்பிளேலே இல்லை. ஸோ வந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ரீல் பார்த்தீங்கன்னா சயமார் 8000 ஓல்டு மாடல் சரிங்களா? பிரைடு வந்து மெகாபி, இது ஒரிஜினல், டூப்ளிகேட் இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்பூல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லூரு, அதில் நம்ம வந்து என்ன மாதிரி லீடர் லைன் யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி நாட்டு போடுவோன்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு புது ராடு, புது ரீலு, ஒரு புது பிரைடு வாங்கிட்டு நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம புது ராடில் வந்து ஸ்பூல் பண்ண போகிறதில்ல. புது ராடு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பூல் பண்ண போகிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் ராடோ டிப் உடஞ்ச ராடோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராடு தான் என்கிட்ட இருக்குது. இந்த ராடில் தான் நம்ம வந்து இப்போ ஸ்பூல் பண்ண போகிறோம். ஏன் நம்ம வந்து வீட்லேயே அடிக்கடி ஸ்பூல் பண்ணோம், அதை நல்லா ஸ்பூல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசு பண்ணுறப்போ எங்கேயாவது கட் ஆகும். ஸோ கட்டாகி போகும். ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைடு கம்மியாகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பிரைடு ஏற்றணும். நீங்கள் அதே பிரைடு காசு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் காஸ்ட்டு போகாது. அது ஒரு ரீசன். லாங் காஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பூலில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஓவர் ஃபுல்லானால் உங்களுக்கு விண்டு நாட் விழும். ஸோ அந்த விண்டு நாட்டை அவாய்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு பிரைடு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ், நம்ம வந்து காசு பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து லாங்காக போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு பிரைடு கம்மியாக இருந்ததுன்னா லாங் போகாது. ஃபுல் ஸ்பூல் பண்ணாலும் உங்களுக்கு விண்டு நாட்டு விழும். கரெக்டாக எந்த அளவுக்கு ஸ்பூல் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஸ்பூல் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக விண்டு நாட்டு இல்லாமல் நல்ல லாங் காஸ்ட் போகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வீட்லேயே அடிக்கடி ஸ்பூல் பண்ணுறதா அந்த ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ இந்த ராடில் தான் வந்து நம்ம இப்போ ஸ்பூல் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ புது ரீல் எடுத்து ரீல் சீட்டரில் செட் பண்ணிவிட்டு வெயிலாமல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போட போகிற பிரைட் பார்த்தீங்கன்னா மெகாபி 70 LB. அதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 0.26 mm PE5. ஸோ வரப்போகிற சீசனில் வந்து காட்டுப்பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் அடிக்கும். ஸோ அந்த மிருகத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கோசரம் தான் 70 LB யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸ்பூல் பண்ணுறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தரை பிடிக்க சொல்லுவீங்க, இல்லை ஸ்க்ரூ டிரைவரில் விட்டு டவலில் பிடி டைட் பண்ண சொல்லுவீங்க. ஸோ நம்ம அடிக்கடி கடைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக எப்படி ஸ்பூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கீழே போட்டு அப்படியே ஸ்பூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் என்ன ஒரு 60 rupees வரும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வந்து ரீலை சேஃபாகவும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஸ்பூல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கைடோட செராமிக் வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. நம்மளுக்கு வந்து கட்டும் ஆகாது. கீழே உருந்து போச்சுன்னா தரையில் பட்டு பிரைடு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரைடை போட்டு இந்த ஹோல் சரியாக எடுத்துட்டு வெயிலாமல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா? ஸோ பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கைடில் விட்டுக்கணும். ஃப்ரண்ட் கைடில் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வெயிலாமல் ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணணும் சரிங்களா? அப்போ தான் க்ளோஸ் பண்ணால் லைன் ரோலரில் கரெக்டாக போய் உட்காரும். ஸோ
கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணிவிட்டு 2 முடிச்சு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு டைட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எடுத்துகிட்டு இந்த எண்டில் ஸோ வெட் பண்ணி வச்சுருக்க ஷூ லேஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு நாட்டை போட்டுட்டு நல்லா டைட்டாக, ஓகேங்களா? இப்போ நம்ம பெயிலாம க்ளோஸ் பண்ணோம்னா அது வந்து ரீல் செட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன டைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைட் எனக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் டைட் வேணும்னா நீங்கள் அங்கே இன்னும் டைட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூல் பண்ணோன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பூல் பண்ணது வந்து இவ்வளோ போதும். ஏன்னா இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே வரக்கூடாது, அது கீழே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து விண்டு நாட் உள்ளாது, நல்லா லாங் டிஸ்டன்ஸை காசு பண்ணலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 மீட்டருக்கு மேலே வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு அதுவே போதும், மீன் அவ்வளோ தூரம்லாம் ஓட போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த நாட்டு பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ, நாட்டுன்னு என்ன மாதிரி நாட்டு போடலாம், பிரைட் டு லீடர் லைன், அப்புறம் பிரைட் டு பிரைடு, ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் காமிக்கணும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட் என்னென்ன யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும் வந்து இந்த லொக்கேஷனில். ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீல், என்ன மாதிரி ரீல், என்னென்ன பார்த்து வாங்கணும், ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான வே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து லீடர் லைன் போட போகிறோம். ஸோ அந்த லீடர் லைன் எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம். போட்டாச்சு. இந்த நாட்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கழட்டி அடுத்தது நம்ம ஸ்பூல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி தேவைப்படுறப்போ ஒரு தண்ணியில் நனைச்சி திருப்பி கட்டி ஸ்பூல் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம ராடில் செட் பண்ணி லூர் எப்படி போடுறோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது ஃபிஷ்ஷை. அதனால் வந்து நம்ம போடுறப்ப வந்து எல்லாமே நல்லா போடணும். ஸோ எப்போ பார்ப்பீங்கனால கீழே இன்னொரு த்ரெட் வரும், போட்டுட்டு இந்த பையனை பெயில் அமௌண்ட்டை விட்டு ட்ராகை லூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, லூஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு
இந்த மாதிரி நீங்கள் இழுக்கிறப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ட்ராக் டைட்டாக இருந்ததுன்னா டிப்பு கொஞ்சிடும், அதனால் லூஸ் பண்ணிவிட்டு இழுக்கணும். ஸோ ஓகே, இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம லீடர் லைன் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லீடர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ நான் ரொம்ப பெரிய மீன் டார்கெட் வைக்க போகிறேன், ஒரு 8 கிலோ அந்த மாதிரி போக போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் ஸ்பிளிட்டரிங் யூஸ் பண்ணுவேன். எப்பவும் வந்து பாப்பரு அந்த பெரிய பெரிய ஸ்டிக் பீட் யூஸ் பண்ண போகிறோன்னா ஸ்பிளிட்டரிங் யூஸ் பண்ணோன்னா பெரிய மீன் வச்சதுன்னா உங்களுக்கு வந்து இதை பெண்ட் பண்ணிட்டு போகாது. ஆனால் இதுலேயே பெரிய மீன் வச்சதுன்னா நம்மளுக்கு பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அது நான் பெரிய மீன் பிடிக்க போகிறப்ப அந்த செட்டப் அங்கே செட் பண்ணுறப்போ லொக்கேஷனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இதே தான் பட் ஆனால் இங்கே ஸ்பிளிட்டரிங் இருக்கும் சிவிலோட, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் போட போகிற பாப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ வந்துட்டான். ஸோ இந்த பாப்பர் என்ன பார்த்தீங்கன்னா மோலிக்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல எல்லா பாப்பருமே வந்து உங்களுக்கு வந்து மேலேயே வராது. இந்த பாப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே வந்துட்டு மேலே வரும், பாப் பண்ணுறப்போ பாப் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போயிட்டு மேலே வரும். ஸோ இதோட ஆக்ஷன் எல்லாமே வந்து லூர் டைப்ஸ் ஆஃப் லூர் பாப்பர்ஸ் காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஊக்கு வந்து நார்மல் ஊக்கு இல்லை, நான் வந்தவொன்னே மாற்றிடுவேன். இதில் இருக்கிற ஊக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகேகே. என்கிட்ட இருக்கிற எல்லா லூர்லேயுமே வந்து பிகேகே தான் இருக்கும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது, ஆசையாக போவோம். ஸோ கைஸ் இதுதான் செட்டப்பு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பூல் பண்ணுறது இப்படி தான் ஸ்பூல் பண்ணுவோம். நாட்டு எல்லாமே வந்து இது நாட்டு தான். அங்கே வந்து நம்ம எஃப்ஜி நாட்டு அந்த மாதிரி வந்து நம்ம சர்ஃப் ஃபிஷிங் போகிறப்போ யூஸ் பண்ணலாம். நம்ம அதே கல் போட்டில் போகிறோம்னா டக்குன்னு ஏதோ கல்ல லூர் மாட்டி அறந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து போட்டில் உட்காந்து நம்ம எஃப்ஜி நாட்டெலாம் போட முடியாது, கொஞ்சம் அது கஷ்டம் அது. ஸோ அதே மாதிரி சர்ஃபில் வந்து அந்த மாதிரி கல்லுலாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. போட்டில் போகிறப்ப நம்ம சாஃப்ட் லூர் போட்டு கொஞ்சம் டீப்பாக எடுத்து வரலாம்னு நினைக்கிறப்ப ஏதாவது கல்ல மாட்டோம். ஸோ கட் பண்ணுவோம், திருப்பி நம்ம எஃப்ஜி நாட்டெலாம் அந்த டைம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டப் யூஸ் பண்ணோம்னா நினச்சப்ப நம்ம கட் பண்ணி டக்குன்னு கட் ஆகிறது வந்து இங்கே நடுவில் எங்கேயோ கட் ஆகும். டக்குன்னு நம்ம சிவில் அந்த கட் பண்ணிவிட்டு திருப்பி கட்டிட்டு திருப்பி நம்ம ஸ்னாப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி வே டு ஃபிஷ் ஃப்ரம் போட் அண்ட் ஜெட்டிஸ். ஸோ எஃப்ஜி நாட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரில் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அங்கே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுதான் செட்டப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் நாளில் போட்டிருக்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒன்று வந்து ரொம்ப காமன், அது இல்லைன்னா நம்ம வந்து ராடு ரீல் அண்ட் பிளேடு வச்சு நம்ம ஃபிஷ்ஷிங்கே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து நான் இந்த வீடியோலேயே கொடுத்துட்டேன், அதுக்கு தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்சரே பண்ணலை. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சரே நான் சொல்லிட்டேன். ஒன்று காமனானது, அந்த காமனானது இல்லைன்னா நம்ம வந்து ராட் அண்ட் ரீலை வச்சு நம்ம மீனே பிடிக்க முடியாது. ஸோ மறக்காமல் லாஸ்ட் வீடியோக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணி யார் அதிக லைக் வாங்குறீங்களோ ஸோ தே வில் பி கெட்டிங் தட் 12 feet spinning rod. So thanks for watching Chennai Fishing Tips. Thank you. Check out this previous video. And for more information, don't forget to subscribe and share.